ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி மாவு அரைக்கும் போது எப்போவுமே நம்ம உளுந்து தனியாக அரைப்போம். ஸோ அப்படி அரைச்ச உளுந்தை நான் கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நான் நறுக்குன பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி எடுத்து துருவி போட்டிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். மிளகை இடித்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சம் சீரகமும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம், பட் நான் வரமிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜீரணமாகறதுக்காக பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலக்கி கொடுத்துக்கோங்க. தண்ணி மாதிரியும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நடுத்தரமாக ஆட் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி வேணும்னா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு ப்ராப்பராக ஷேப் கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பனியாரக்கல் வச்சு ஸோ அது லேசாக சூடானதுக்கப்புறம் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவை எடுத்து ஒவ்வொரு குழிலையும் பனியார மாதிரி ஊற்றி அடுப்பை ஸ்லோவில் வச்சு 5 நிமிஷமும் மறுபடியும் திருப்பி போட்டு இன்னொரு 5 நிமிஷமும் வேக விடுங்க. அவ்வளோதான், நமக்கு நம்மளுடைய உளுந்து பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ஈஸியான ரெசிபி தான். இதில் உளுந்து மட்டும்தான் நான் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி டயபெட்டிக்கில் இருக்கவங்க விட சாப்பிட முடியாதுன்னு ஃபீல் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. ஹெல்தியான ஸ்நாக்ஸு. மசில் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி ப்ரோட்டீன் எடுக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.